வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாருமே ஃபோட்டோ ஒன்று காப்பி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நிஜமாவே என்ன நினச்சிப்பாங்கன்னா ஃபோட்டோவை அப்படியே காப்பி எடுத்து வரணும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. பட் ஆக்சுவலாகவே ஜெராக்ஸ் அப்படின்னு சொன்னால் தான் எல்லாருக்குமே புரியும். ஃபோட்டோ காப்பி அப்படின்னா யாருக்குமே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஃபோட்டோ காப்பி அப்படின்னா சொல்லுவாங்க. அதாவது ஒன்று போலேயே இன்னொன்று ஒரு நிகழ எடுக்கிறோம் இல்லையா, அதை ஃபோட்டோ காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏன் ஜெராக்ஸ் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா அந்த ஜெராக்ஸ்ன்ற கம்பெனி தான் ஃபஸ்ட் அந்த மிஷினை பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனாலேயே ஃபோட்டோ காப்பி அப்படின்னு யாருக்கும் தெரியாது, ஜெராக்ஸ் அப்படின்னு தெரிகிற மாதிரி அந்த ஜெராக்ஸ் கம்பெனியே பெருசாக விளம்பரம் ஆயிட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேப், அதாவது கம் டேப் இருக்கு இல்லையா, அது எல்லாருமே செலோ டேப் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் ஒரு பிராண்டோட பேரை சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம லிஃப்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் எலிவேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு பிராண்டு தான். அதை எலிவேட்டர் அப்படின்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ரொம்ப பரிச்சயமான எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று அப்படின்றதுனால அந்த பிராண்டோட பேரையே அதுக்கு நேமாக வச்சு நம்ம கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஈவன் நிறைய பேருக்கு எஸ்கலேட்டர் அப்படின்னு சொன்னால் தான் தெரியும், மூவிங் ஸ்டெப்ஸ்னால் தெரியாது. நிறைய மால்ஸில் நம்ம படி நகர்ந்து போய்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதெல்லாம் மூவிங் ஸ்டெப்ஸ் தான் சொல்லுவோம். ஆனால் அது எஸ்கலேட்டர் அப்படின்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியுது. அந்த அளவுக்கு பிராண்டோடு ஒன்றி போய் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே நமக்கு அந்த பிராண்டோட பேரை சொன்னால் ஞாபகம் வருது. கேரள சைட்லாம் பார்த்தோம்னா இந்த யானைகளுடைய நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கேரளா ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டாக, எங்கே நம்ம பார்த்தாலும் ரோட் கிராசிங்லலாம் ரொம்ப ஈஸியாக நம்மளால் இந்த யானையை பார்க்க முடியும். யானை நிறைய காரை துரத்துற மாதிரியும் பைக்கை துரத்துற மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அது நம்மளை துரத்த போகுது அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ யானை அதோடைய தும்பிக்கையை ரெண்டு தந்தத்துக்கும் நடுவில் சுருட்டி அதோடைய உடலோடு ஒட்டி போயிருக்கும், அப்போ ஏதோ ஒரு பொருளை அது முட்டை ஓட போகுது அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா தெரிச்சுக்கிட்டு ஓட்டுறது மட்டும்தான் ஒரே வழி. ஈவன் மரத்தை கூட அதை அடிச்சு உடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா அதோடைய தந்தத்தை உள்வாங்கிக்கிட்டு நேராக கொண்டு போய் அதோடைய தலைக்கு நடுவிலே வச்சு மோதும் அப்படின்னு சொல்லுவாங்க. தந்தத்தில் அடிப்பட்டு அதுக்கு ரொம்ப வலிக்கும். அதனால தந்தத்தை சேஃப்கார்டு பண்ணதா பார்க்கும். எப்போ அது தும்பிக்கையை உள்வாங்கிக்கிட்டு ஓட ஆரம்பிக்குதோ அப்போ எதையோ முட்டை போகுது அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு உடனே அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதா அப்படி. ஈவன் அதோடைய தந்தத்தில் பட்டாலும் ரொம்ப வலிக்கும். தந்தத்தையும் சேஃப்கார்டு பண்ணணும், தும்பிக்கையும் சேஃப்கார்டு பண்ணணும்னு அழகாக சுருட்டிக்கிட்டு கரெக்டாக சென்டர் போர்ஷனில் தான் எதாக இருந்தாலும் மோதும். ஈவன் மரத்தை கூட நிறைய கோவத்தில் அடித்து உடச்சிருக்கு, மோதி உடச்சிருக்கு அப்படிலாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. வயலெல்லாம் நாசம் பண்ணும், மரத்தெல்லாம் சேதப்படுத்தும். அது எல்லாமே இப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதனால் எப்போ அது தும்பிக்கையை உள்வாங்குதோ அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆயிருங்க. நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில் எல்லாமே நமக்கு தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். எதையுமே நம்மக்கிட்ட இருந்து மறைக்க முடியாது, நம்மளுடைய கண்ணு ஷார்ப்பாக இருக்கிற வரைக்கும். சரி, அப்படியே நீங்கள் சொன்னாலும் இவ்வளோ நாளாக உங்களுக்கே தெரியாமல் ஒரு விஷயத்தை உங்கள் பிரெயின் உங்ககிட்ட இருந்து மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய மூக்கு மட்டும் தெரியவே தெரியாது. என்னதான் நீங்கள் ரெண்டு கண்ணில் பார்க்குறீங்கன்னாலும் அது இருக்குன்ற ஒரு விஷயத்தையே உங்கள் பிரெயின் மறக்கடிச்சிடும். ஏன்னா அது அங்கேயே ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒன்று தானே, அது நமக்கு தேவையும் கிடையாது. மீதம் இருக்கக்கூடிய எல்லாம் தான் நமக்கு தேவை. அதனால் எல்லா விஷயங்களையும் காட்டுமே தவிர்த்து அந்த மூக்கை மட்டும் அப்படியே அதை மறக்கடிச்சிரும். ஆனால் இது உண்மைதானா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கண்ணை மட்டும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி பாருங்கள், மூக்கு உங்களுக்கு தெரியும். மரத்தோடைய வேர், அந்த வேர் எல்லாத்தையும் நம்ம சொல்லும்போது யூஸ்வலாக எல்லாரும் நினைக்கக்கூடியது என்னன்னா, நம்ம சின்ன வயசில் ட்ராயிங் பண்ணுறதுக்காக மரத்துடைய வேரெல்லாம் ரொம்ப ஆழமாக பூமிக்குள்ளே இருக்கிற மாதிரி வரைஞ்சிருவோம். ஆனால் உண்மை அப்படி தான்ப்பா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் அவ்வளோ தூரத்துக்கெல்லாம் ஆழமாக வேர் போடுறதுக்கு சான்ஸ் கிடையாது. வேருக்கு ஆக்சிஜன் தேவை. என்னதான் டீப்பாக ஒரு சில வேர்கள் போனாலும் மீதம் இருக்கக்கூடிய பஞ்ச் ஆஃப் வேர்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 அடிக்கு மேலேயே தான் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு டீப்பாக போச்சு அப்படின்னா அதுக்கு தேவையான ஆக்சிஜனே கிடைக்காது. ரூட்டுக்கும் ஆக்சிஜன் தேவை. அதனால் 2 அடிக்கு கீழே போகாது, அப்படியே 2 அடியிலேயே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் அதோடைய ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே இருக்கிற க்ரீச்சர்ஸ்லேயே எதுப்பா பெருசு அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ இருக்கிறதுன்னு இல்லை, உலகம் உருவானதுலேருந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு எல்லாரும் டைனோசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, என்னதான் நம்ம இந்த டைனோசர்ஸ்லாம் பெருசு அப்படின்னு நினச்சாலும் அதுக்கான சாலிட் எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் கேள்விக்குறி தான். அங்கங்கே எலும்பு கூடலாம் பார்த்துருக்காங்க. அந்த எலும்பெல்லாம் பார்க்கும்போது இது டைனோசரோட தான் அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியுது. அவ்வளோதானே தவிர்த்து இன்னும் டைனோசர் இருக்குது அப்படின்றதுக்கான அக்மார்க் முத்திரையாக எதுவுமே கொடுக்கல அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கதான் செய்யுது. ஆனாலும் இருக்கிறதுலையே டைனோசராகவே இருந்தாலும் சரி, இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆனதுலேயே வேர்ல்டுலேயே ரொம்ப பிக்கஸ்ட் க்ரீச்சர் எது அப்படின்னு கேட்டால் ப்ளூ வேல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நீல திமிங்கலத்தை தவிர வேறு எதுவுமே பெருசாக இருக்க முடியாது. அதுதான் இருக்கிறதுலையே பெருசு, எடையும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.